ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் சொல்ற இந்த 5 டிப்ஸையும் சேர்த்து ஃபாலோ பண்ணுங்க. உங்க வெயிட் லாஸ்ல இன்னுமே ஃபாஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணவே கூடாது. நிறைய பேர் என்ன பண்றீங்க, உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிடுறீங்க. நீங்க பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணும்பொழுது உங்களோட எனர்ஜி லெவலும் குறையும். இதனால உங்க வெயிட் லாஸும் ஸ்லோவா தான் ஆகுமே. செகண்ட் பாத்தீங்கன்னா வாக்கிங். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 7000 இருந்து 10,000 ஸ்டெப்ஸ் நீங்க நடக்கணும். இந்த மாதிரி நடக்கும் பொழுதும் உங்களோட வெயிட் லாஸ்க்கு இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். தேர்ட் பாத்தீங்கன்னா சுகர். நீங்க வெயிட் லாஸ் பண்றீங்க அப்படின்னா ஆர்டிபிஷியல் சுகர்ஸ் எல்லாம் எடுத்துக்கவே கூடாது. நீங்க சுகர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட வெயிட் லாஸ்ல சரியான ரிசல்ட் கிடைக்காது. அதுக்கு பதிலா நீங்க டேட்ஸ், ஃப்ரூட்ஸ், நட்ஸ் இந்த மாதிரி இருக்க நேச்சுரல் சுகர்ஸை நீங்க எடுத்துக்கலாம். ஃபோர்த் பாத்தீங்கன்னா ஃபைபர். நிறைய பேர் ஃபைபர் ஃபுட்டு எடுத்துக்கிறதே இல்லை. இந்த ஃபைபர் டைஜஷனுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. வாரத்தில் 2லிருந்து 3 முறை ஃபைபர் ரிச் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்டு. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, வெயிட் லாஸ் பண்ணும்போது ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிறீங்க. நீங்கள் ஜங்க் ஃபுட் எடுத்துக்கும் பொழுது எந்த அளவு வெயிட் குறைச்சிங்களோ அது மறுபடியும் ஏறதுக்கான சான்ஸ் இருக்கு. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஜங்க் ஃபுட் எடுத்துக்காதீங்க. நீங்கள் இந்த ஹெர்பாலைஃப் நியூட்ரிஷன் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் இல்லை வெயிட் லாஸ் டிப்ஸ் தேவைப்படுது அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணி ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ.